மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானம் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தின் பாதிப்புகளை குறித்து மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இதை நிறைவேற்றும் முகமாக மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு உறுப்பினர் ER ஈஸ்வரன் அவர்களை அழைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் என்பது இந்த திட்டம் கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, குறிப்பாக பெண்கள் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று பல கட்டங்களாக ஆலோசித்து முடிவெடுத்து அறிவிக்கப்பட்ட திட்டம் 2005. மகாத்மா காந்தி பெயரிலே இது வர வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்பட்டு கொண்டு வந்த திட்டம். உலகம் முழுவதும் மகாத்மா காந்தியை மதிக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் மகாத்மா காந்திக்கு சிலை வைக்கிறார்கள். மகாத்மா காந்தியை இந்தியாவினுடைய அடையாளமாக பார்க்கின்றார்கள். எந்த நாட்டினுடைய தலைவர்கள் டெல்லிக்கு வந்தாலும் காந்தி அவர்களுடைய நினைவிடத்திலே சென்று மரியாதை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியினுடைய பெயரை அந்த திட்டத்திலிருந்து எடுத்திருப்பது கண்டனத்துக்குரியது. அதே போல மாநில அரசினுடைய நிதியாக 40% அதிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பது இந்த திட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக நான் பார்க்கின்றேன். எந்த மாநில அரசும் 40% நிதியை அதற்கு கொடுத்தால் இருக்கிற நிதி நிலைமையிலே அதை செய்துவிட முடியாது. அப்ப அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பெயரை மாற்றி இருக்கிறார்கள். இந்த 40% மாநிலத்தினுடைய பங்களிப்பை அதிலே போட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டையும் மறைப்பதற்காக 125 நாட்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டிலே 50 நாட்களே கொடுக்கப்படவில்லை. பல ஊர்களிலே 50 நாட்கள் கொடுப்பதற்கே அவர்கள் நிதி தரவில்லை. வேலை செய்ததற்கே நிதி வருவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 125 நாள் என்று அவர்கள் அறிவித்திருப்பது ஒரு ஏமாற்று வேலையாகவே நான் பார்க்கின்றேன். இந்த இரண்டு விஷயங்களை மறைப்பதற்காக, மக்கள் மனதிலிருந்து எடுப்பதற்காக அதை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் இதை கண்டித்து இதை மாற்ற வேண்டும் என்று பல குறிப்புகளோடு தீர்மானத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டு நம்முடைய இந்த தீர்மானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த அரசியல் தனி தீர்மானத்தை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே நான் வரவேற்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை ரத்து செய்த ஒன்றிய அரசு மீண்டும் அதே திட்டத்தை அப்படியே கொண்டு வர வேண்டும் என்று அதற்கான சிறப்பான காரண காரியங்களோடு விளக்கம் அளித்து தீர்மானத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் வழிமொழிகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இந்த தீர்மானத்தை இந்த மாபெரும் அவையிலே நிறைவேற்றியிருக்கின்றோம். இன்னும் 7 நாட்களில் ஜனவரி 30 வருகிறது. ஜனவரி 30 அன்று தேசபிதா காந்தியடிகள் 1948ஆம் ஆண்டு ஒரு பிரார்த்தனை கூட்டத்திலிருந்து வரும்போது நாத்துராம் கோட்சேயால் சுட்டு கொல்லப்பட்ட அந்த நினைவும் நமக்கு வருகிறது. கோட்சேயை போற்றுகிறவர்கள், அதே போல கோட்சேயினுடைய அந்த சதி திட்டத்தில் பங்கேற்ற சவாக்கருடைய படத்தை நாடாளுமன்றத்தில் வைத்தவர்களுக்கு விடுதலை பெற்ற காலத்திலிருந்தே காந்தியடிகள் மீது மிகுந்த ஒரு வெறுப்புணர்வு இருந்தது. அந்த வெறுப்புணர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரிலே இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை பெயரை மாற்றியிருக்கிறார்கள். அந்த திட்டத்தையும் மாற்றியிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அதிலே திராவிட முன்னேற்ற கழகமும்
பங்கு வகித்த காலகட்டத்திலே தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அரசு கொடுக்க வேண்டும், அந்த அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த அந்த திட்டத்தை பரிந்துரைத்தவர்களில் முக்கியமானவர் ஒரு பொருளாதார நிபுணர் ஜான் டிரேஸ் என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். அந்த முக்கியமான பொருளாதார நிபுணர் ஜீன் டிரேஸ் என்ன சொல்கிறார் என்றால், இந்த புதிய திட்டம் அந்த விபிஎஸ் என்று விபிஜிராம்ஜி என்று சொல்கிறார்களே, அந்த திட்டத்தை பற்றி அவர் சொல்லும்போது மிக சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக சொல்கிறார். A work guarantee without any guarantee that the guarantee applies என்று சொல்கிறார். அதாவது உத்தரவாதம் வழங்கப்படும் திட்டம் அல்ல இது, உத்தரவாதமே உறுதி செய்யப்படாத உத்தரவாத திட்டம் என்று அவர் சொல்வதை நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் அரசமைப்பு சட்டத்தினுடைய 41வது பிரிவு தரக்கூடிய வேலை பெறும் உரிமையை, பொது உதவியை, வாழ்வாதார பாதுகாப்பை இந்த திட்டம் ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கின்ற அந்த புதிய திட்டம் பறிக்கின்றது என்று மிக தெளிவாகவே குறிப்பிடுகிறார். இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டத்தில் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் வேலை கோர உரிமை பெற்றிருந்தது. 15 நாட்களுக்கு வேலை வழங்கப்படாவிட்டால் வேலையில்லா கால உதவித்தொகை பெறும் வழிமுறை இருந்தது. திஸ் இஸ் நாட் எ சேரிட்டி, இது ஒரு தர்மம் அல்ல, மாறாக சட்டப்பூர்வமான உரிமைகள். அதே போல அவர்கள் புகார் அளிப்பதற்கும் நீதிமன்ற மேற்பார்வைக்கும் அது வழிவகுத்தது என்பதும் நம்முடைய ஜீன் ரேஸ் சொல்லக்கூடிய வழியாக இருக்கின்றது. இந்த MNR மகாத்மா காந்தி திட்டம் அது எப்படி அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதை கிராம சபைகள் திட்டமிட்டன, பஞ்சாயத்துகள் செயல்படுத்தின, சமூக தணிக்கைகள் மூலம் மக்கள் கண்காணித்தார்கள். இவை அனைத்தையும் இந்த அரசு தகர்த்தது ஒரு ஆச்சரியத்திற்கு இல்ல. இதுல மிக முக்கியமாக மாநிலங்களுடைய உரிமையும் பறித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் பறித்தார்கள் என்பதை, நமக்கு வரவேண்டிய நிதிகளை எல்லாம் எப்படி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாகவே இங்கே எடுத்துரைத்தார்கள். அதே போன்று இந்த புதிய சட்டத்தினுடைய 22வது பிரிவின் பால் நான் இந்த சபையினுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றேன். அந்த புதிய சட்டத்தினுடைய 22வது பிரிவு அரசமைப்பு சட்டத்தினுடைய 258வது விதிமுறைக்கு நேர் எதிராக இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 258வது பிரிவினுடைய உட்பிரிவு 3 மிக தெளிவாக ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான நிதி பகிர்வை பற்றி சொல்கிறது. ஒரு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை ஒரு மாநிலத்தில் செயல்படுத்த முனையும் போது அந்த திட்டத்திற்கான நிதி, அதை பற்றி நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படும் போது அந்த நிதியை சுமப்பது ஒன்றிய அரசின் பொறுப்பு தானே தவிர மாநில அரசின் பொறுப்பு அல்ல என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லவில்லை, அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத பாஜக, மகாத்மா காந்தியடிகளை மதிக்காத பாஜக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தினுடைய பெயரை மாற்றி இது நிச்சயமாக அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை, அதற்கு எதிரான வலிமையான முன்னெடுப்புகளை அவைக்கு வெளியிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளை எல்லாம் அணிவகுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது. இன்று இந்த மாபெரும் அவையில இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம். ஆக ஊரக மக்களுடைய உரிமைகளை
பெண்களுடைய உரிமைகளை, அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த விபி ஜி ராம்ஜி திட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், திரும்ப பெற வேண்டும். அந்த தீர்மானத்தை முழு மனதாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஆதரித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார். பேர் என்ன? சின்னப்பா. மாண்புமிகு உறுப்பினர். பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் இன்றைக்கு மாற்றப்பட்டுள்ளது. தேசிய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவின் முன்னேற்றமும் இந்தியாவின் இருதயமாக விளங்குவது கிராமப்புறங்கள் என்று சொல்லியுள்ளார். அது சுதந்திரத்திற்கு முன்பே அவர் சொல்லியுள்ளார். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா முழுமையான சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால் கிராமப்புற வளர்ச்சி தான் முக்கியம் என்று சொல்லியுள்ளார். அதன் அடிப்படையிலே ஒரு திட்டத்தினை ஒன்றிய அரசு கொண்டு வந்து மாநில அரசு மூலம் கடந்த காலத்திலே நல்ல முறையிலே செயல்படுத்தி வந்ததை இன்றைக்கு ஒன்றிய அரசு அந்த திட்டத்தினை மாற்றி மாநில அரசுகளை ஒடுக்க வேண்டும், கூட்டாட்சி தத்துவத்திற்கு இடையூறு செய்ய வேண்டும், அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக நடக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திட்டத்தினை மாற்றியுள்ளார். அதனால் இந்த திட்டத்தினால் இதுவரை பயனடைந்த கிராமப்புற பெண்கள், ஏழை பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்கள் எல்லாம் எல்லா வகையிலும் பாதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு மாநில அரசாங்கம் 40% நிதி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கம் மறைமுகமாக ஒடுக்கும் திட்டமாகும். ஆகையினாலே கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே மாநில அரசாங்கத்தின் பொருளாதாரத்தை கெடுக்கும் கெட்ட எண்ணத்துடன் ஒன்றிய அரசு செயல்பட்டு அதற்கு ஒரு பெயரும் மாற்று பெயரும் வைத்திருக்கிறார்கள். இந்த மாற்று பெயரும் அந்த மாற்று பெயரும் ஒன்றிய அரசு ஊரக வளர்ச்சி அடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி என்று சொல்லி விபிஜி ராப் ஜி என்று இதுல ராம் கூட வந்திருக்கிறது, அதை கூட பார்க்கலாம். ஆனால் எனக்கு முன்பு பேசிய சொன்னது போல மகாத்மா உலகத்திற்கே இந்தியாவை அடையாளம் காட்டியது மட்டுமல்ல, உலகத்திலேயே ஒரே நாடு அறவழியிலே சுதந்திரம் பெற்ற நாடும் இந்தியா தான். அறவழி போராட்டத்தின் அடிப்படையிலே சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு, உலகத்திற்கே அந்த அறவழி போராட்டத்தை அறிமுகப்படுத்தி வரும் மகாத்மா காந்தி அவர்கள் அவர் பெயரால் இருக்கின்ற ஒரு திட்டத்தினை மாற்றும் எண்ணம் எப்படி ஒன்றிய அரசுக்கு வந்தது என்று சொன்னால், அவர் கொல்லப்பட்டது, சுட்டுக் கொல்லப்பட்டது ஒரு மதவாதியால். இன்றைய ஒன்றிய அரசும் அதற்கு துணை நிற்கிறதா? அந்த மகாத்மா காந்தியின் பெயரை மாற்ற வேண்டும் என்ற எண்ணமே வருகின்றது என்று சொன்னால், அந்த ஒன்றிய அரசு மதவாத எண்ணத்தின் அடிப்படையிலே மாநில அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமையை கெடுக்கும் கெட்ட எண்ணத்துடன் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற, கிராமப்புற மக்கள் பயன்பெறுகின்ற ஒரு திட்டத்தினை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தினை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தையும் மீண்டும் அந்த திட்டத்திற்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி பெயரிட வேண்டும். அதே போல திட்டத்தினை கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல ஒன்றிய அரசு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினை ஆதரித்து வரவேற்று அதை ஒன்றிய அரசு கேட்க வேண்டும். அந்த ஒன்றிய அரசு நடவடிக்கை கண்டிப்பாக கேட்டால்தான் அவர்கள் மகாத்மா காந்திக்கு ஏதோ ஒரு அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணம் வரும். ஆகினாலே மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன். மறுமலர்ச்சி திமுக சார்பில் என்று சொல்லி வரவேற்கிறேன்.